வீடியோ கான்னு போர்டு இருந்தது. இது டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இது 2 பீஸ் இருந்ததுங்க, ஒரே மாதிரி 2 பீஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சோனி இது ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்ததுங்க, எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் அதே ப்ரொஜெக்டர் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். இதே கடையில் நிறைய கவர் பண்ணியிருப்போம். மேலே நம்ம ஸ்லைடிங் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. இது இந்த PS4 ஜாஸ்டிக் ஒன்று வச்சுருந்தாருங்க. அது கூட அது டூப்ளிகேட் தான் நினச்சி எடுத்தேன். நிறைய ஹார்ட் டிஸ்க் போட்டு வச்சுருந்தாங்க. இது 4 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது ப்ரைஸ் வந்து FM அண்ட் AM ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. விண்டேஜ் மாடல் தான் இது. சூப்பர் கண்டிஷனில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இது நல்லா ஃபேமஸான மாடலுங்க. இது ஆன்லேயே இருந்தது, ஒர்க்கிங்லேயே இருந்தது. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சந்தையில் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தையில் என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இது சவுண்ட் பார் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. வீடியோ கான்னு போர்டு இருந்தது. இது டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இது சவுண்ட் பார் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கானோட கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஓப்பன் பண்ணால் அந்த வீடியோ கானோட கார்டெல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன யூசேஜ் தெரியல. இது ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே அந்த ஹோம் தேட்டர், அப்புறம் LED டிவி, ஃபேனு, ஆம்பிளிஃபயர் கூட ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுதுங்க. பிலிப்ஸ் இது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டு ஒன்று இருந்ததுங்க. இது நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் பார்க்க முடிஞ்சுது, சேலுக்கு இருந்தது. பக்கத்துலேயே 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஹேர் பார்ட்ஸு, இந்த வாட்ச் ஐட்டம்ஸு, இதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் கிடைக்குதுங்க. அவர்கிட்டயே அந்த BPL செட்டு ஒன்று வச்சுருந்தார். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் எடுத்தால் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் 800 சம்திங் சொல்லியிருந்தார். இங்கே நிறையா அந்த டீ ஸ்பேனர்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இது ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. 3 பீஸ் எடுத்தால் 50 ருபீஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. இது நான் ஒரு 3 பீஸ் ஒன்று வாங்கினேன். இது சைஸ் பார்த்திங்கன்னா 8 இல்லைனா 6 அந்த மாதிரி சைஸ் இருக்குது. 6, 8 இந்த மாதிரி சைஸில் கிடைக்குது. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ரவுட்ரெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பீஸ் பார்க்க முடிஞ்சுது. இது TP லிங்கோட ரவுட்ரு. இது 2 பீஸ் இருந்ததுங்க, ஒரே மாதிரி 2 பீஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிஷனு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ்லாம் 200, 300 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. நிறையா ரிமோட் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த கீபோர்டெலாம் கூட நிறையா இருந்ததுங்க. கீபோர்டு, கார் செட்டு, அப்புறம் அந்த பிசி இது SMBS கூட நிறையா போட்டு வச்சுருந்தார். இது கெனான் கேமரா பவுச்சில் போட்டு வச்சுருந்தாங்க. இது புது பீஸாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்து பார்த்தா அந்த பழைய பீஸை பவுச்சு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. டிஸ்பிளேலாம் மேலே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்தது. மெயினே டிஸ்பிளே தான். டிஸ்பிளேவே ப்ரோக்கன் ஆகிருந்தது. இதே மாதிரி கேமரா நம்மக்கிட்டே இருந்தால் அது ஸ்பேருக்கு எடுத்தால் யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்பேர் தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது விஜே கேபிள் பார்த்தீங்களா, இது நிறையா கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். நிறையா பீஸ் வச்சுருந்தார். ஒன்று வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தார். ஒரு பீஸ் 50 ருபீஸ் சொல்லியிருந்தார். இந்த கேசட்ஸ்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே 90 நிமிட்ஸ் கேசட்ஸுங்க. பட் இது எல்லாமே ரெக்கார்டட் தான். எதுவும் எம்டி கேசட் எதுவும் கிடைக்கல, எல்லாமே ரெக்கார்டட் தான். பக்கத்துலேயே ஹோம் தேட்டர் செட்டு ஒன்று இருந்தது. இது என்ன பிராண்டுன்னு தெரியல, லோக்கல் பிராண்டு மாதிரி தெரிஞ்சுது. கொஞ்சம் புதுசாகவே இருந்ததுங்க. அந்த ப்யூரிஃபையர் கூட வச்சுருக்காங்க, அப்புறம் ஏர் ப்யூரிஃபையர் இருக்குது. அப்புறம் அந்த வாட்டர் ப்யூரிஃபையர் கூட வச்சுருந்தாங்க. அது வந்து 800 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் சொன்னார் அவர். பக்கத்துலேயே அந்த BPL செட்டு கூட இருக்குது பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறையா அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. அந்த மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, வால் கிளாக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் இவர்கிட்ட. புக்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த பூம் பாக்ஸ் கூட 2-3 பீஸ் இருந்தது பாருங்கள். வாட்ரு ஹீட்ரு,
அப்புறம் அந்த மைக்ரோ ஓவன் கூட வச்சுருந்தாருங்க. ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார், இவர்கிட்டே இருந்தது. காட்டுறேன் பாருங்களேன். இந்த மைக்ரோ ஓவன் தான். பட் ஆனால் இது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. எடுத்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வாரம் ஏகப்பட்ட கேசட் வந்துருந்துங்க மார்க்கெட்டுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா மூவி கேசட்டு தான். எல்லாம் வந்து தமிழ் மூவி தான். எல்லாமே மூவி கேசட்டு ஏகப்பட்டிருந்தது. நிறையா பேர் வந்து செக் பண்ணி எடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஓல்டு மூவியாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாரு. அகெயின் பாருங்கள், இந்த ஷாப்லேயும் அந்த கேசட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சது. தமிழ் பட மூவிஸ்லாம் நிறையா வந்துருந்தது. பிலிப்ஸ் இது ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இது ஒன்று தான் இருந்தது, செட்டு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 4 ohms அண்டு 40 watts ஸ்பீக்கரு. பக்கத்துலேயே அந்த வாட்ச் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. அப்புறம் அந்த ஏர்பட்ஸு, அந்த ஐஃபோன்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸ்பேருக்கு தாங்க யூஸ் பண்ண முடியும். எல்லாமே இந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. நம்ம எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு ஒரு டிவைஸ் ஒன்று எடுத்து பார்த்தேங்க. இது காம்பஸ் மாதிரி இருந்தது. இது என்னன்னு தெரியல. இந்த ஷாப்பு தெரியுதுங்களா? போன வாரம் நம்ம மல்டிமீட்டர்லாம் எடுத்துருப்போமே, அந்த ஷாப்பு தான் அது. எல்லாமே சேல் ஆகிட்டுருக்கு போல். ஒரு சிலது தான் இருந்தது மல்டிமீட்ரு. எல்லாம் டேமேஜ் ஆன பீஸ் தான் வச்சுருந்தார். நிறையா டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே அந்த தீயணைப்பு கருவி கூட வச்சுருக்காங்க. இது நான் எம்டியாக தான் இருக்குன்னு தூக்கி பார்த்தேன். தூக்கவே முடியலங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூட சந்தைக்கு வந்து இருந்ததுங்க இந்த வாரம். இந்த ஷாப்பில் ஒரு பாக்கெட் எஃப்எம் ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருக்கேன்ட்டு எடுத்து பார்த்தா அந்த சைடில் அந்த பட்டன்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. ஒரு சோனி இது ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்ததுங்க. எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் அதே ப்ரொஜெக்டரை செக் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இதை பார்த்துட்டு 70 years ஓல்டுன்றாரு. 70 years முன்னாடி இது வந்திருக்குமா என்னன்னே தெரில. 70 year old. 70 year old-ஆ? எந்த ரேட் இருக்கு? அவர் சொல்கிறத கேட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேங்க. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா அது 2006 ரிலீஸ் ஆன மாதிரி போட்டிருக்கு. அவர் வேறு ஏதோ மாடல் பார்த்துட்டு இதை சொல்கிறாரான்னு தெரில. இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் பார்த்தீங்களா? இது 18 inch ஸ்பீக்கருங்க. இது நல்லா பெருசாக இருந்தது, செம்ம வெயிட் இருந்தது. பேப்பர்லாம் கூட நல்லா இருந்தது. ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி தெரில. ஒர்க்கிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருந்தார். சோனியோட பூம் ஹெட்செட்டு ஏகப்பட்டது இருந்தது. நிறையா சேல் ஆகிடுச்சு போல். இப்போ கம்மியாக தான் இருந்தது. நிறையா பார்த்தீங்கன்னா டேமேஜ் பீஸ் மட்டும்தான் இருந்தது. ஒரு பீஸ் 250 ரூபான்னு சேல் பண்ணியிருக்காரு. நல்ல பீஸ்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. காலையிலே சேல் ஆகிடுச்சு போல். இப்போ ஃபுல்லாக டேமேஜ் பீஸ் தான் இருந்தது. அதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். இந்த சேஃப்டி ஷூவில் 2-3 பேர் கவர் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க. இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு வந்துருந்ததுங்க. ஒரு பீஸ் வந்து 200 சொல்லி சேல் பண்ணுறாரு. இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். இதே கடையில் நிறைய கவர் பண்ணியிருப்போம். இந்த வாரம் வந்து ஒரே ஒரு பீஸ் வச்சுருந்தார். இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொன்னார். ப்ரைஸ் வந்து 1000 rupees சொன்னார். இவர்கிட்டே இந்த லேப்டாப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. ரிமோட்லாம் கூட கிடைக்கும் இவர்கிட்ட. இந்த ஷாப்பில் அந்த டிஃப்ரெண்ட்டான சிடி பிளேயர் ஒன்று இருக்குது பாருங்கள், பிலிப்ஸோடது. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடிங் மாடல் மாதிரி வரும். இது கேசட் போடுறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலே நம்ம ஸ்லைடிங் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. இது ஒர்க்கிங்கானான்னு தெரில. எப்படியோ ப்ரைஸ் கேட்டால் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவார் இந்த ஷாப்பில். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் நான் கேட்கல. நான் எப்படியோ வந்து 2500 மேலே தான் சொல்லுவார். பிரிண்டர்லாம் கூட இருக்குது பாருங்கள். அந்த கார் செட்டில் நிறைய கிடைக்குங்க இவர்கிட்ட. நிறைய பீஸ் வச்சுருந்தார் கார் செட்டு. கார் ஸ்பீக்கர்லாம் கூட 2 பீஸ் வச்சுருக்காரு பாருங்கள். ஆனால் இது பிராண்டட் மாதிரி தெரியல இது. அப்புறம் அந்த ப்ராசரி ஐட்டம்ஸு அதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் பார்க்க முடியுதுங்க.
பக்கத்துலேயே இந்த டைலரிங் மிஷினோட ஹெட்டு மட்டும் வச்சுருந்தாரு. இது வந்து உஷா கம்பெனியோடது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். $2025 டைரி ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்க மார்க்கெட்டில். எல்லாம் அந்த கம்பெனிஸில் அந்த மீந்து போன ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி மாடலில் நிறையா பீஸ் இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹50 அண்டு ₹40 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாரு. இந்த சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது பாருங்கள். இது நான் வந்து ஒய்ஃபை கேமரான்னு நினச்சி எடுத்தேன் நான். அப்புறம் பார்த்தா அது நார்மல் அந்த டிவிஆரில் கனெக்ட் பண்ணுறேன் அந்த கேமரா தான். ஃபுல்லாக வாட்டர் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இதோட நல்ல பீஸே கிடைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது இந்த ஷாப்பில். நீங்கள் தேடுற ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கான்ட்டு அப்படியே பாருங்கள். இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற ஷாப்பு தாங்க இது. போன வாரம் நிறையா டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாரு. இந்த வாரமும் நிறையா டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸு இதெல்லாம் கிடைக்கும் இவர்கிட்ட. ஒரு மானிட்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது இவர்கிட்ட. எங்கேயோ லாட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார் போல். சீப் ரேட்டுக்கே நிறையா கிடைக்குது. நிறையா பேர் செக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர்கிட்டே அந்த PS4 ஜாஸ்டிக் ஒன்று வச்சுருந்தாருங்க. நான் கூட அது டூப்ளிகேட் தான் நினச்சி எடுத்தேன். பட் ஒரிஜினல் தான், அது நல்லாயிருக்கு. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 300 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இந்த ஒரு டிவைஸ் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து இது டிஜிட்டல் ஆடியோ ரெக்கார்டர்னு போட்டு இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு அண்டு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்ட்டு இது வாங்கினேன். ₹100 சொன்னார். அது ஒன்று வாங்கினேன் நான். சரி செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக. ஆக்சஸுவல் அண்டு புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. இந்த கிட்ஸு பைக் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த பிரிண்ட்ரு கூட நிறையா பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். ஏகப்பட்ட பிரிண்ட்ரு வருது மார்க்கெட்டுக்கு. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதான்ட்டு பாருங்கள் அப்படியே. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் இருந்தது. எடுத்து பார்த்தா இது அப்புறம் அந்த கிண்டிலுங்க. இது நம்ம அந்த வாட்டர்லாம் ஹீட் பண்ணுவோம்ல அந்த கிண்டில். இது செட்டாகவே இருந்தது. அது அந்த பேக்கில் அந்த சார்ஜர் செட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். பக்கத்துலேயே அந்த ஜிப்ரானிக்கோட பிசி கூட ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணலான்ட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. அது சைடில் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. பேனசோனிக் இது கேம் கார்டர் ஒன்று இருந்ததுங்க. நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, புதுசாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் 1200 சொன்னார். பட் ஆனால் இது ஒர்க்கிங் கிடையாதுங்க. நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓல்டு மாடல் டெலிஃபோன் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் அந்த பட்டனில் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. லேப்டாப்பு அண்டு இந்த சீலிங் ஃபேனு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு கூட இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு கிட்டார் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. ஒரு 4-5 பிரிண்டர் அடிக்க வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன கண்டிஷனில் தான் இருந்தது. எல்லாம் அந்த ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது. இந்த ஷாப்பில் அந்த டேபிள் ஃபேன்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறையா சேலுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பீஸும் வந்து 700 800 அந்த ரேஞ்சுக்கே சொல்கிறாங்க. செக் பண்ணியே கொடுத்துட்றாங்க. எல்லாமே அந்த ஒர்க்கிங் பீஸாக தான் இருக்குது. செக் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த பவர் பேங்க்லாம் சேல் பண்ணுவாங்க அந்த ஷாப்பு தான் இது. நிறையா பவர் பேங்க் இருக்கும். ஒரு ட்ரே ஃபுல்லாக பவர் பேங்க் வச்சுருப்பார். நிறையா ஒரு சில பிராண்டட் ஐட்டம்ஸாக கிடைக்கும். நம்ம கூட ஒரு அந்த ஒயர்லெஸ் பவர் பேங்க் ஒன்று வாங்கியிருப்போம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 அண்டு 400 இந்த ரேஞ்சு தான் சொல்லுவாங்க.
இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கேஜி கணக்கு தான். கேஜி வந்து 75 ருபீஸ் சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த வாட்ச்சு பார்த்தீங்களா, இந்த ஏடிஎம்கே வாட்ச்சு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு லோக்கல் பிராண்டு தான் இது. இவர்கிட்ட நல்லா பிராண்டடான வாட்சே கிடைக்குங்க. நம்ம செக் பண்ணி எடுக்கலாம். நல்லா பிராண்டடான வாட்செலாம் நிறையா கிடைக்கும் இவர்கிட்ட. ஒரு நண்பர் ஒரு வாட்ச் ஒன்று கேட்டிருந்தார். அவருக்காக இதை செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கால் பண்ணி கேட்டால் அது ரவுண்டு வாட்ச் மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணான்ட்டார். பட் இது நல்லா இருந்தது வாட்ச்சு. வந்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா பிராண்டட் வாட்சாகவே சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். இது ஒரு டிவி ஷாப்புங்க. செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் இவர்கிட்ட கிடைக்கும். இந்த வாரம் இந்த கிட்ஸு பைக்கெலாம் வச்சுருந்தார். அப்புறம் அந்த ஜிம்மு சைக்கிளு இதெல்லாம் கூட வச்சுருந்தார். இவர்கிட்ட நிறையா அந்த செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் கிடைக்கும். இவர்கிட்ட நிறையா செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் வரங்க. அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுதுன்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே டெடெக்ஸ்கோப்பு, அது கூட மார்க்கெட்டில் பார்க்க முடியுதுங்க. இந்த சைக்கிளோட இரும்பு ஸ்பேர்லாம் கிடைக்கும்ல, அந்த கடையில் இருந்ததுங்க இது. சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சைக்கிள்லாம் நிறையா வச்சு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 1300 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் அந்த மானிட்டர் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு 5-6 பீஸ் வச்சுருந்தார். 18 and 22 இன்ச்சு வரைக்கும் இருந்தது மானிட்ரு. நிறையா மிஷினரி ஐட்டம்ஸ் கூட இருந்தது. இந்த கார் செட்டுலாம் ஏகப்பட்டது பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். நிறைய ஷாப்பில் வச்சுருக்காங்க கார் செட்டு. நிறைய பேர் செக் பண்ணி வாங்குகிறாங்க. நல்ல பீஸாகவே கிடைக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் புக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா கிடைக்குது. நிறையா கடையில் புக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்க முடியுதுங்க. இந்த ஷாப்பில் நிறைய ஹார்ட் டிஸ்க் போட்டு வச்சுருந்தாங்க. இது 4 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது ப்ரைஸ் வந்து 350 வரும்னு சொல்லியிருந்தார். பட் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கனெக்டர் கொண்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா நிறைய டேமேஜ் பீஸ் தான் இருக்கும். இது 4 TB வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஹெல்த்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. செக் பண்ணி எடுக்கிறது நல்லது. இந்த ஷாப்பில் இந்த லேப்டாப்போட ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. இந்த ட்ரே ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பீஸ் வச்சுருப்பாங்க. இந்த மேக்புக்கு கூட ஒரு 2-3 பீஸ் பார்த்தேன். இதில் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பி டைப்பு சார்ஜிங் கேபிள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. புது பீஸ் தான் எல்லாமே. ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தார். கம்மி ப்ரைஸ் தான் வாங்கலாம். பட் ஆனால் சி டைப் எதுவும் கிடைக்கல. ஃபுல்லாகவே வந்து பி டைப் தான் இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு FM அண்ட் AM ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. விண்டேஜ் மாடல் தான் இது. சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது வெயிட் இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து லேஸாக இருந்தது. ஒரு வேளை உள்ளே ஸ்பேர்லாம் இல்லையா என்னன்னு தெரில. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஒரு வேளை அந்த ஸ்பீக்கர் ஏதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் கேபினெட்லாம் நல்லா இருந்ததுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அப்புறம் அந்த மினி கேசட் கூட பார்க்க முடியுதுங்க. நிறையா பீஸ் வச்சுருந்தார். இந்த பிலிப்ஸ் இது பெட் மாடல் டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குன்னு நினச்சி எடுத்து பார்த்தேன் நான். பட் வேணால் அது மேலே இருக்க டோர் மட்டும் தனியாக வருதுங்க. சும்மா சாச்சோடனே அது கீழே விழுந்துச்சு. அது டோர் மட்டும் டேமேஜாக இருக்குது. அதில் ஒரு பட்டனும் டேமேஜாக இருந்தது. டவர் ஸ்பீக்கர் ஒரு 4 பீஸ் வச்சுருந்தார் இவர். ஐ திங்க் இது பிலிப்ஸ் ஓடுதுன்னு நினைக்கிறேன் நான். சூப்பர் கண்டிஷனில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. சூப்பராக இருந்தது பீஸ் இது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொன்னார். பட் நல்லா இருந்தது. பார்க்கிங் பண்ணால் கம்மி பண்ணி கூட வாங்கலாம். அது சிடிலாம் ஒர்க் ஆகுமானான்னு தெரில. அது லென்ஸு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் பூம் பாக்ஸ் நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. பின்னாடி கனெக்டர்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அது மைக் ஆப்ஷனோடு இருந்ததுங்க. 2 மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோடு இருந்தது. பின்னாடி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், அது 2 மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள்.
இந்த ஷாப்லேயே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நீங்கள் தேடுற ஐட்டம்ஸ் ஏதாவது தென்படுதான்னு பாருங்கள். அதே ஷாப்பில் இந்த வாக்மேன் ஒன்று இருந்தது. எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது. பட் ஆனால் அது என்ன பிராண்டுன்னு தெரில. ஒரு லோக்கல் பிராண்டு மாதிரி தெரிஞ்சுது. இது உள்ளே ஒரு கேசட்டோடு இருந்தது. இது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுச்சு. பட்டு க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகலை. இதோட ப்ரைஸ் 300 சொன்னார். 300க்கு நம்மளுக்கு பிராண்டட் ஐட்டமாகவே கிடைக்கும். இந்த பேனசோனிக் இது நிறையா லேண்ட்லைன் பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க. லேப்டாப் சார்ஜரு அண்டு மொபைல் சார்ஜரு இதெல்லாம் கூட இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு அண்டு HDMI கனெக்ட் பண்ணுற மாதிரி, விஜே கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இது ஒரு மினி பிசி மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது மினி பிசி இல்லைங்க. பக்கத்தில் ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், இது ஐமேக்கில் கனெக்ட் பண்ணுற டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார். என்னதுண்ணா இது? நிறைய ஐபேட்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஐபேடு அண்டு மைக்கு, அப்புறம் சீலிங் ஃபேனு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. ஒரு நண்பர் மாவு அரைக்கிற கிரைண்டரு கவர் பண்ண சொல்லி கேட்டுருந்தார். இன்றைக்கி 2 பீஸ் வந்துருந்துங்க கிரைண்டரு. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் இருந்ததுங்க. அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். நீங்கள் தேவைப்படுதுன்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். போன வாரம் கவர் பண்ணியிருப்பாங்க இந்த கிரைண்டர் மிஷினு. அது சேல் ஆகாமல் இன்னும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 13,000 சொல்லியிருந்தார். இந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். இன்னமும் இருக்குதுங்க ஸ்க்ரூ டிரைவர்லாம். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இது ஒரு பீஸ் வந்து 40 rupees அண்டு 50 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு குவாலிட்டி. இந்த MCB ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம்ல, MCB அண்டு ELCB ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஒரு பீஸ் 100 அண்டு 200க்கு சேல் பண்ணுறாங்க. இது பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. புது பீஸும் இருந்தது அண்டு பழைய பீஸும் இருந்தது. எவ்வளோண்ணா இது? 200 ஆவா? இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது மெட்டல் நினச்சி தான் நான் எடுத்து பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா மெட்டல் மாதிரியே இருந்தது. ஆனால் பிளாஸ்டிக்குங்க. இது ஒரு பீஸ் வந்து 50 rupeesன்னு கொடுக்குறாங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். இது மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் 50 rupeesக்கு வாங்கலாங்க. சீப் ரேட்டு தான் இது. இது மோட்டோவோட ஃப்ளிப் டைப் மொபைல் பார்த்தீங்களா? இது நல்லா ஃபேமஸான மாடலுங்க. இது ஆன்லேயே இருந்தது, ஒர்க்கிங்லேயே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 500 சொன்னார். கம்மி பண்ணி கேட்டேன். இல்லை கம்மி பண்ண முடியாது, ஒரே ப்ரைஸ் தான், அது ஒர்க்கிங் பீஸ் அது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. நிறையா பீஸ் வச்சுருந்தாரு. எல்லாமே உள்ளே வச்சுட்டு கிளம்புறாரு. அப்போ தான் ஒருத்தர் இன்னும் பார்க்கிங் பண்ணியிருந்தார். 300 கேட்டிருந்தார். இல்லை 500க்கு கம்மி வராதுன்னு சொல்லியிருந்தார். இந்த மீன் பிடிக்கிற டிவைஸ் வாங்குறதுக்காக நிறைய பேர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது இந்த ஷாப்பில். அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 2000 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வாரம் நிறைய லாக்கர் வந்துருந்ததுங்க. நிறைய பீஸ் வந்தது. அந்த நம்பர் லாக்கு, கீ அண்டு நம்பர் லாக்கு. இது கீயும் போட்டுக்கலாம், நம்பர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாக்கர் நிறையா இருந்தது.
ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தாங்க ஒரு பீஸு. இந்த ட்ராலி பேக்கில் நிறையா கிடைக்குதுங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 அண்ட் 300 400 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி எடுத்தோம்னா நல்ல குவாலிட்டியாக பிராண்டடாகவே எடுக்கலாம். அப்படியே இந்த பெட் செக்ஷன் பார்க்க வந்த இந்த கேட்டு பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரே ஒரு கேட்டு மட்டும் நல்லா மேலே ஏறின்னு ஒரே அட்டகாசம் பண்ணியிருந்தது. இந்த அஸ்கி டாக் பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 அண்ட் 18,000 சொல்கிறாங்க. அவங்க அந்த ஃபுட்டு வைக்கிறாங்க, அந்த ஃபுட்டுக்காக எல்லாமே பார்த்தீங்களா எல்லாம் அந்த பக்கம் திரும்பி நிற்கிது பாருங்கள். ஃபுட்டு வைக்கிறதுக்காக எல்லாமே அந்த பக்கம் திரும்பி நிற்கிது. இந்த ஃபைட்ரு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, 50 60 100 அந்த மாதிரி ரேஞ்சு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.